ஒரு பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த பாவக பலன் தடைபடும். ஆனால் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகிரகத்தின் தசை வரும்போது அந்த பாவக பலன் நடக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து பாவக பலன் தடைப்பட்டாலும் அந்த பாவகத்தின் அதிபதியோ அல்லது அந்த பாவகத்தின் காரகனோ இயல்பாகவோ பாவத்துவம் இன்றி இருக்கும்போது அந்த அதிபதியினுடைய திசையோ காரனுடைய திசையோ நடக்கும்போது அந்த பாவக பலன் நடக்கும். அதே சமயத்தில் பாவகம் பாவத்துவமாக இருந்து பாவகாதிபதியும் பாவத்துவமாக இருந்து காரகன் இயல்பாக இருக்கும்போது காரகனுடைய தசை வரும்போது மட்டுமே அந்த பலன் நடக்கும். அப்போது பாவகம் பாவத்துவம், பாவகாதிபதி பாவத்துவம், காரகன் இயல்பாக இருக்கார். அதனால் பாவத்துவமின்றி இருக்கக்கூடிய அந்த காரகன் அந்த பாவக பலனை தருவார். ஆனால் அதே சமயத்தில் பாவகமும் பாவத்துவம், பாவகாதிபதியும் பாவத்துவம், காரகனும் பாவத்துவம், இந்த மூன்று அமைப்பு வரும்போது அந்த பாவக பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அதே சமயத்தில் இந்த பாவத்துவம் என்பது எப்போது முழுசாக பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துவம் ஆகும் கிரகமோ பாவகமோ அதன் வலிமை நட்பு அளவுக்கு மேலே, அதாவது 40% மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நட்பு அளவுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாகவோ மூலத்திரிகோணமாகவோ உச்சமாக இருக்கும்போது அந்த பாவக பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். தாமதமாக செய்யுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக செய்யும். நட்பு அளவுக்கு கீழே சமம் பகை நீச்சமாக இருக்கும்போது அந்த கிரகங்கள் அந்த பாவக பலனை தராது. பாவத்துவமாக இருக்கும்போது தராது. இதன் அடிப்படையில் நீங்கள் பலனை கணிச்சிங்கன்னா பலன் துல்லியமாகும்.